ஒளியேற்ற உனை கேட்கின்றேன், வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம், இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம், இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின், என் பரிசாக உனை கேட்கும் வரம் கேட்கின்றேன், வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தம்மிழி பேசும் துயரம் எல்லாம் என் இதயத்தை பிளக்கட்டும் என கேட்கின்றேன். ஒளியில்லா இல்லங்கள் இதயங்களில், ஒளியேற்ற விளக்காக வரம் கேட்கின்றேன், வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஏனெனில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. படைகளின் ஆண்டவரின் உறைவிடத்தில் அமர்த்தும் ஆட்சிப்படுத்திக் கொள்ள இந்த பொதுக்கால ஆண்டின் 20ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வந்துள்ள அன்பு உள்ளங்களே, இறையேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் கூறி அன்புடன் வரவேற்கின்றோம். மண்ணுலகில் தீமூட்டவே வந்தேன் என்று தான் வந்ததை அறிவிக்கும் இயேசு, தன் வருகை அமைதியை அல்ல பிளவையே உண்டாக்கும் என்று சொல்வதோடு, தான் பெற வேண்டிய இரத்த திருமுழுக்கே அந்த பிளவின் முற்கனி என்கிறார். இறையேசு பற்றிய செய்தி அதை அறிவிப்பதற்கு அழிவாக முடிகிறது. பிளவு, துன்பம், அறிவிப்பவரின் அழிவு, இந்த மூன்றும் தான் இறையரசின் தாக்கங்கள். இயேசுவை அல்லது இறையேசுவை தேர்ந்து கொண்டால் நாம் மாற்றத்தை விட்டு விடுதல் அவசியம். இதற்கு தேவை மனதிடம். தனக்கு துன்பம் வந்தாலும் தான் தேர்ந்து கொண்ட இலக்கில் நிலைத்து நிற்கிறார்கள் எரேமியாவும் இயேசுவும். அவரின் மேல் நம் கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லி எபிரேயர் திருமடலின் ஆசிரியரும் தன் மக்களை அழைக்கின்றார். அவரின் மேல் கண்களை பதிய வைப்போம். தெளிவான பார்வை பெற்றிட திருப்பலியில் மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் வேண்டிய வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திய அருளை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெறுக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எரேமியா இறைவாக்கினர் தன் சொந்த மக்களாலும் அரசனாலும் புறக்கணிக்கப்பட்டு பாலுக்கிணற்றில் தள்ளப்படுகின்றார். அவரின் இறைவாக்கு செய்தியும் மக்களுக்கு அச்சம் தருவதாலும் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாலும் இவ்வாறு செய்கின்றனர் மக்கள். இருந்தாலும் எத்தோப்பியன் ஒருவன் அரசனிடம் முறையிட அரசனும் எரேமியாவை விடுவிக்க ஆணையிடுகிறான். இவ்வாறு ஒரே நகரில் சிலர் எரேமியாவுக்கும் சார்பாகவும் பலர் அவருக்கு எதிராகவும் இருக்கின்றனர். ஆக இறைவனின் செய்தி அல்லது இறைவாக்கு கொண்டு வரும் நிகழ்வு மக்களிடையே பிளவு என்று எடுத்துரைக்கும் வாசத்துக்கு கவனமுடன் செவிப்போம். நாடெங்கும் வழக்கு காரணமாய் இருக்கும்படி என்னை பெற்றாயோ. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவசனம் 4 முதல் 6, மேலும் 8 முதல் 10. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகின்றான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்கிறார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கின்றேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாது என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார். எபேது மலக்கு அரசன் அரண்மனையிலிருந்து வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பால் கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். இதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மலக்கியனை நோக்கி,
உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டி சென்று இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றிலிருந்து அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 40. உங்களின் பதில். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளி கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று அவர் தூக்கி எடுத்தார். கற்பாறைகளின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்றி எழச் செய்தார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்றி எழச் செய்தார்.
பலரும் இதை பார்த்து அச்சங்கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நானோ எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நானோ எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர். என் கடவுளை எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இரண்டாம் வாசக முன்னுரை. நம்பிக்கை என்றால் என்ன என்று வரைவுரை செய்துவிட்டு தொடர்ந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, சிம்சோன் என முதல் ஏற்பாட்டு குலமுதல்களை பட்டியலிட்டு அவர்கள் வாழ்வில் நம்பிக்கை வேரூன்றிருந்த விதத்தை எடுத்து சொல்லும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலின் ஆசிரியர் இயேசுவின் மேல் கண்களை பதிய வைத்து தொடர்ந்து ஓடுவோம் என்று எவ்வித துன்பங்களை எதிர்கொள்வோம் என்று அறிவுறுத்தும் திருத்துவ பவுலின் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-4 முடிய. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எத்தனை சுமைகளையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிவு வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுள் அரியணையை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பாவிகள் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia.
தொடர்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 12 இறை வார்த்தைகள் 49 முதல் 53 முடிய. லூக்கா நற்செய்தி பிரிவு 12 இறை வார்த்தைகள் 49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகியிருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக 3, மூவருக்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் நம்மை விட்டு அகலக் கடவன. இறை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே திருப்பலி வாசகங்கள் நம்மை நம்பிக்கையில் வேரூன்றி ஆண்டவர் இயேசுவை நம்முடைய முன்மாதிரியாக கொண்டு நம்பிக்கை வாழ்விலே நாம் சந்திக்கின்ற சவால்களையும் நாம் எதிர்கொள்ளுகின்ற வேதனை சோதனைகளையும் வென்று அவர் நமக்கு அளிக்க இருக்கின்ற நித்திய பரிசாகிய நிலை வாழ்வை இலக்காக கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னதமான பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், எரேமியா இறைவாக்கினர் அவர் இறைவனின் குரலாக அவர் தம்முடைய பணியை செய்கிறார். அப்படி செய்கிறவர்களுக்கு துன்பம் உண்டு. இறைவனின் குரலாக கடவுளுடைய பணியை உலகில் நிறைவேற்றும் ஒவ்வொரு இறையடியாரும் நம்பிக்கையாளரும் இன்னலையும் எதிர்ப்பையும் சந்தித்தே ஆக வேண்டும். ஆனாலும் மனம் தளராமல் இந்த தொடர் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடும் உண்மையுள்ள தொண்டர்களை அழைத்த இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இதனைத்தான் எரேமியாவினுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய
வாழ்க்கையும் அவருடைய சிலுவை பாடுகளும் மரணமும் உயிர்ப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்மை அழைத்த இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்பதை பவுலடியாரும் 2வது வாசகத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். இப்போ எரேமியா மன்னன், எரேமியா இறைவாக்கினர் செய்த தவறு என்ன? அவரை ஏன் மக்கள் தண்டிக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் எருசலேம் நகர் மீது படையெடுத்து வருகிறான், முற்றுகையிடுகிறான். அப்போ கடவுளுடைய ஏவுதலால் தூண்டப்பட்ட எரேமியா மன்னனிடமும் யூத பெரியவர்களிடமும் சொல்லுகிறார். அந்த மன்னனிடம், நீங்கள் அடைக்கலம் தேடி விடுங்கள், சரணாகதி அடைந்து விடுங்கள், அப்பொழுது உங்களுடைய நகரம் பாதுகாக்கப்படும் என்று. ஆனால் அவர்கள் இறைவனுடைய குரலுக்கு அல்லது இறைவாக்கினருடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. எனவே எருசலேம் நகரும் அவர்கள் அதிகமாக நேசித்த அவர்களுடைய ஆலயமும் தீக்கிரையாக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். மக்கள் எகிப்தை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த யூத தலைவர்களும் எகிப்தை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் இப்போதும் எரேமியா அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் மன்னனிடம் சரணடைந்து விடுங்கள் என்று. ஆனால் அவர்கள் எகிப்துக்கு ஓடுகிறார்கள். இந்த பபிலோனிய மன்னன் எகிப்தையும் முற்றுகையிட்டு அங்கே அந்த தலைவர்களை கொன்றளிக்கின்றார். மக்கள் மடிந்து போகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆயினும் மன்னனுடைய அதிகாரியாகிய சாதேக்கிடம் இந்த மக்கள், குறிப்பாக யூத தலைவர்கள், எரேமியாவை பாழும் கிணற்றிலே வீசிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார்கள். அப்போது அந்த அதிகாரியும், உங்களை எதிர்த்து நான் வாழ முடியாதல்லவா என்று சொல்லி அவர்களுடைய விருப்பப்படியே ஒரு கிணற்றில், அது மன்னனுடைய மகனுடைய கிணற்றிலே எரேமியாவை தூக்கி வீசிவிடுகிறார்கள். அந்த கிணற்றில் தண்ணீர் இல்லை. அவர் சகதிக்குள் மூழ்க ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு அவர் மூழ்க ஆரம்பிக்கும் பொழுது தன்னை மறந்து கடவுளை நோக்கி முறையிடுகிறார். ஆண்டவரே, என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா, ஆண்டவரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன்னு. ஆனால் எரேமியா என்ன பாடுறாரு? ஆண்டவரே என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன் அப்படின்னு சொல்லி புலம்புகிறார். இன்னும் சொல்லுகிறார், நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும். ஆனால் ஆண்டவர் அவருக்கு துணை நிற்கிறார், அவர் காப்பாற்றப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? கடவுளுடைய விருப்பப்படி அவருடைய வார்த்தையை எடுத்துரைத்த எரேமியாவுக்கு துன்பம் இருந்தது, எதிர்ப்பு இருந்தது. ஆனால் கடவுள் அவரை கைவிடவில்லை. அவர் காப்பாற்றப்பட்டார், கைதூக்கி விடப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தீயை மூட்டவே வந்தேன் என்கின்றார். தீ அல்லது நெருப்பு எதன் அடையாளமாக இருக்கிறது? தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. குப்பையெல்லாம் கூட்டி எடுத்து என்ன செய்கிறோம்? நெருப்பிட்டு கொளுத்துகிறோம். குப்பையாக கிடந்தால் நாரும், நெருப்பிட்டு கொளுத்தி விட்டால் மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறது அல்லவா? அதனால்தான் தூய ஆவியார் அன்னை மரியாள் மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்த பொழுது
பிளவுண்ட நெருப்பு நாவுகளாக அவர் வருவதை பார்க்கிறோம். இப்போ தூய ஆவியாருடைய பணி என்ன? ஒவ்வொரு மனிதனையும் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு மனிதனையும் தூய்மைப்படுத்துகின்றார், உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றார், அவருடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகின்றார், அவரை நேரிய நெறியிலே நீதிமானாக வாழச் செய்கின்றார். துணிவோடு இறைவனுடைய வார்த்தையை கடைபிடித்து போதிக்கச் செய்கின்றார் என்பதுதான் உண்மை. இயேசு இங்கே அதைத்தான் குறிப்பிடுகிறார். அவ்வாறு இயேசுனுடைய போதனையை ஏற்று அவருடைய வார்த்தையின்படி வாழுகின்றவர்கள் அல்லது போதிக்கின்றவர்கள் எதிர்ப்புக்கு உள்ளாவார்கள். அங்கே பிளவு உண்டு. எது உண்மையான அமைதி? எல்லாரும் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பது அமைதி அல்ல. மாறாக ஒவ்வொருவரும் மன நிறைவோடு வாழ்வது தான் அமைதி. மன நிறைவோடு வாழ்வது தான் அமைதி. ஒரு தம்பதியர் தங்களுடைய திருமண விழாவின் 60வது ஆண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள். சிறப்பாக அவங்க பிள்ளைகள்லாம் சேர்ந்து கொண்டாடினாங்க. அந்த கொண்டாட்டம் முடிந்த பிறகு ஒரு சிலர் கேட்டாங்க, அந்த 60வது ஆண்டு கொண்டாடிய அந்த கணவரிடம் கேட்டாங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே என்னைக்காவது சண்டை போட்டிருக்கீங்களா? உங்களுடைய மனதில் என்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து விடலாம் அப்படின்ற எண்ணம் என்றைக்காவது ஒரு நாள் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த கணவர் சொன்னார், எனக்கு விவாகரத்து செய்யணுன்ற எண்ணம் வரல, ஆனால் பல சமயத்தில் என் மனைவியை கொன்று விடலாமான்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னு. மனைவியே கேட்டாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சா? கணவனை விவாகரத்து செய்து விடலான்ற எண்ணம் வந்துச்சா அப்படின்னு. மனைவியும் சொன்னா, அப்படிப்பட்ட எண்ணம் வரல, ஆனால் பல சமயத்தில் இந்த அம்மிக்கலை தூக்கி போட்டு என் புருஷனை கொன்றலாமான்னு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு. இது உண்மையான அமைதியா? நிறைவா? இல்லை இல்லையா? அப்போ குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். அதையெல்லாம் தாண்டி இருவரும் ஒருவரை ஒருவர் அன்போடு ஏற்றுக்கொள்வதில் தான் உண்மையான நிறைவு இருக்கிறது. மன நிறைவோடு வாழ்வது தான் உண்மையான அமைதி. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது அமைதி அல்ல. அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் நீதியோடு நேர்மையோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர்களுக்கு துன்பம் வரும். அவர்களை மற்றவர்கள் பிளவுபடுத்தி பார்ப்பார்கள், எதிர்ப்பார்கள். இந்த தமிழகத்தினுடைய முதல்வர் யார் அப்படின்னா ஓமந்தூரார் அப்படின்ற ஒருவர், ஒரு நேர்மையாளர். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலேயே ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு அதில் அவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நன்றாக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போ போல ஒரு சில கோல்மால் வேலையும் நடக்குது. அதாவது தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மற்ற அமைச்சர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளிடம், கலெக்டரிடம், தாசில்தாரிடம் போய் சிபாரிசு செய்து அரசு பணிகளை பெற்றுக் கொடுக்கிறார்கள். இதை ஓமந்தூரார் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்படுறார். எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு சுற்றமடலை அனுப்புகிறார். அரசு பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் தகுதியானவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய அமைச்சர்களுக்கு வேண்டியவர்களாகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொந்தக்காரர்களாகவோ இருக்கக்கூடாது. தகுதியுள்ளவர்கள்தான் பணியில் நியமிக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக சொல்லுகிறார். ஆனால் அங்கே பிளவு ஏற்படுகிறது.
அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து அவருடைய ஆட்சியை கலைத்து விடுகிறார்கள். ஆனால் ஓமந்தூரார் சொல்கிறார், என்னுடைய ஆட்சி பறிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் என்னுடைய உள்ளத்திலே ஒரு நிறைவு இருக்கிறது. நான் நேர்மையான ஆட்சி நடத்தினேன் என்ற நிறைவு இருக்கிறது என்று சொன்னார். அதுதான் உண்மையான அமைதி. நீதிக்கும் அநீதிக்கும் இடையே எப்போதுமே தொடர்ந்து ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அநீதி நீதியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்றுதான் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். இயேசு என்ன தவறு செய்தார்? அவருடைய வாழ்க்கையை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் சென்ற விடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். எந்த தீமையும் செய்யவில்லை. ஆனால் அவருக்கு எதிராக யூத மதக்குருக்களும் தலைவர்களும் எழுந்தார்கள். பரிசேயர்கள் இயேசுவுக்கு எதிராக எழுந்தார்கள். அவரை கொன்று போட சதி செய்தார்கள். சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிட்டார்கள். சிலுவையிலே அறைந்து கொல்லவும் பட்டார் ஆண்டவர் இயேசு. காரணம், அவர் உண்மைக்கு சான்று பகர வந்தவர். உண்மையும் நீதியும் அவருடைய தாகமாக இருந்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த தாகம் தீர்ந்து விடவில்லை. அவருடைய இறப்பில் அவருடைய தாகம் தீர்ந்து விடவில்லை. உண்மையும் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அவருடைய வேட்கை தீர்ந்து விடவில்லை. எனவேதான் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய தாகம் உடல் தாகம் அல்ல, மாறாக உண்மையும் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும், மாந்தர் அனைவரும் அமைதியோடு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய தாகம். இன்றும் தீர்க்கப்பட்டிருக்கிறதா? இல்லையே. எத்தனை பேர் நீதியின் பக்கம் இருப்போம்? அநியாயம் ஒன்று நடக்கிறது என்றால், அநீதி நடக்கிறது என்றால் எத்தனை பேர் அதற்கு எதிராக குரல் கொடுப்போம்? ஏதோ நடக்கிறது, உலகத்தில் நடக்காததான் நடந்து போச்சு, நம்மளும் அப்படி தானே சொல்லுவோம். அங்கே இல்லாததா இங்கே நடக்கு, அந்த ஊரில் இல்லாததா இங்கே நடக்கு, அந்த பங்கில் இல்லாததா அங்கே நடக்கு, எல்லா பங்குலையும் இப்படி தானே இருக்குது, அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் சமயத்தில். அப்படி அல்ல. கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது, அதன்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை நம்மை நெறிப்படுத்த வேண்டும். அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கை பாதைக்கு விளக்கு. எனவே அதை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், கடவுளுக்கு ஏற்ற விதமாக நாம் வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும்? இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியார் அருமையாக சொல்லுகிறார். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. அந்த பந்தயம் அப்படிங்கிறது என்ன? நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கை. அந்த நம்பிக்கை வாழ்க்கையில் நம்ம மன உறுதியோடு பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் அவ்வாறு சொல்லுகிறார். அதில் நமக்கு யார் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால், நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசு. அவர்தான் நமக்கு முன்மாதிரிகை. அவரைத்தான் நாம் நம்முடைய கண்முன் பதிய வைக்க வேண்டும். அவர் காட்டிய வழியில் நாம் நடக்க வேண்டும் என்பதை அருமையாக சொல்லுகிறார். எனவே இயேசுனுடைய வாழ்க்கையிலே அவர் இழிவை சந்திக்க நேர்ந்தது, சிலுவையை ஏற்றுக்கொள்ள நேர்ந்தது. ஆனால் அவர் தான் அடைய இருந்த மாட்சியின் பொருட்டு
இவை எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். அதே போன்று உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகர வேண்டும் என்று நினைக்கின்ற நம்பிக்கையாளர்கள் எதிர்ப்புகளை, பிளவுகளை, துன்பத்தை, சோதனையை, வேதனையை அனுபவிக்க வேண்டும். ஆனால் நீதி வென்றே தீரும். நீதி வெல்லுகின்ற பொழுது அந்த நீதிக்காக நின்றவர்கள் மனநிறைவடைவார்கள். அதுதான் உண்மையான அமைதி. அதற்கு மாறாக அநீதிக்கு துணை போகின்றவர்கள் இறைவனுடைய தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகின்றார். கடைசி கால தீர்ப்பிலே நடக்கப் போவதை சொல்லுகின்றார். என்ன நடக்கும்? எல்லோரும் ஆண்டவர் திருமுன் வந்து கூடி நிற்பர். நீதிமான்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். அவர்களெல்லாம் கடவுளுடைய வலப்பக்கத்தில் இருப்பாங்க, புனிதர்களோட. ஆனால் அநீதி செய்தவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக அவர்கள் பாதாளத்திலே தள்ளப்படுவார்கள் என்று அருமையாக சொல்லுகின்றார். இவை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தான். ஆனால் அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் உண்மையானதாக இருக்க வேண்டும். இந்த உலகம் தருகின்ற அமைதி அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு நமக்கு காட்டுகின்ற அமைதி. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசித்தோம் என்றால் அங்கே அருமையாக ஆண்டவர் இயேசு சொல்லுவார், நம்பிக்கை தளராது இருக்க வேண்டும் என்பதற்கு துயருறுவோர் பேறு பெற்றோர், அவர்கள் ஆறுதல் பெறுவர். நாம் ஆறுதல் பெற வேண்டும் என்றால், அமைதி பெற வேண்டும் என்றால் துயரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதியின் பொருட்டு. பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் அருமையாக சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். எனவே எனக்கு எந்த துன்பமும் இல்லை, நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் அமைதியாக சந்தோஷமாக உண்மையாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மாறாக நீதிக்கு குரல் கொடுத்து உண்மையை நிலைநாட்ட தங்களையே அர்ப்பணித்து கொண்டவர்கள், உண்மை எதுன்னு தெரியும், நமக்கு தெரிஞ்சும் அநீதிக்கு துணை போய்து கொண்டிருப்போம். சமயத்தில் அநீதியை தட்டி கேட்க தயங்கி கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட அந்த சூழலிலே கடவுள் அழைத்தலை நாம் புறக்கணிக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். கடவுளுடைய அழைத்தலை புறக்கணிப்பவர்களாக அல்ல, மாறாக அதை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2வது வாசகத்தில் வாசித்த அந்த பகுதியை தான் திருத்தொண்டராக அல்லது குருவாக திருநிலைப்படுத்தப்படும் போது ஆயர் அந்த குருவானவருக்கு அறிவுரையாக சொல்லுவார். என்ன சொல்லுவார் பாருங்க, நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது உன்னுடைய கண்களை பதிய வைத்து அப்படின்றத குறிப்பிடுவார். அவர் வார்த்தையின்படி நீ வாழ வேண்டும் என்று திருவிவிலியத்தை கொடுத்து, அருமையான வார்த்தைகள். நீ அன்புக்குரியவர்களே, நாமும் திருவிவிலியத்தை நம்ம கையில் எடுத்துகிட்டு வர்றோம். ஆலயத்திற்கு வரும்போது எடுத்துகிட்டு வர்றோம், வீட்டில் வாசிக்கிறோம். அப்படி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்க வேண்டும்? இது நம்பிக்கை. திருவிலியத்தில் பேசுகிறது யாரு? கடவுள், இயேசு பேசுகிறார். அப்போது நம்பிக்கையை தொடங்கி வைத்தவரும் அந்த நம்பிக்கை வாழ்வை வழிநடத்துபவரும் அவர்தான் என்று கிறிஸ்துவின் மீது நம்முடைய கண்களை பதிக்க வேண்டும்.
அவர் மீது கண்களை பதித்து அவரை பின் செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்வார் இல்லையா, என்னுடைய ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, அவை என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. நாம் நல்லாயனாகிய இயேசுவினுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றவர்களாக, அவரை அறிந்தவர்களாக, அவருடைய நீதியின் பக்கம் உண்மையின் பக்கம் நிற்பவர்களாக வாழ்ந்து இறுதியில் இயேசு பெற்ற அந்த மாட்சியை நாமும் பெற வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. அதை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல நம்பிக்கையாளராக இயேசுவை பின்பற்றி வாழ இந்த திருப்பலியிலே நாம் வரம் கேட்போம். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவில் நம்முடைய பார்வையை பதித்து நம்பிக்கையாளர்களாக அவருடைய உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ தேவையான வரங்களை இறைவன் அருள வேண்டும் என்று நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்பி ஜெபிப்போம். அன்பின் திருவுருவமே எம் இறைவா, உம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், திரு ஆட்சியாளர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வை இறைவாக்கினர் எரோமியா போல சான்று பகிர்ந்து வாழ்ந்திட வருமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகி எம் இறைவா, எம் நாட்டில் நிலவும் வன்முறை, கொலை, கொள்ளை, இனம், மொழி, சாதி, சமயம் போன்றவைகளால் காயப்பட்டு கண்ணீரோடு நிற்கும் என் உடன்பிறவா சகோதர சகோதரிகள், பெரியோர் ஆகிய அனைவருக்கும் பாதுகாப்போடு வாழவும் தனி மனித சுதந்திரத்தோடு வாழவும் தேவையான ஞானத்தை எம் நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு தந்து நேரிய பாதையில் மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இரக்கத்தின் சிகரமே எம் இறைவா, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், விதவைகள் ஆகிய அனைவரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாப்பற்ற சூழலில் உள்ள இவர்களை அன்போடு பாதுகாத்து அவர்களின் வாழ்வு வளம் பெற நாங்கள் அனைவரும் தொல் கொடுத்து உதவிட தொண்டுள்ளம் கொண்டவர்களாய் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணரசின் திறவுகோலை சொந்தமாக்கி கொண்ட குழந்தைகளைப் போல் நாங்களும் எங்கள் தனிமனித வாழ்வில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் குழந்தைகளின் மனநிலையோடு அன்பு, மகிழ்ச்சி, மன்னித்தல், விட்டு கொடுத்து வாழ தேவையான உமது ஆவியின் அருளை நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நவீன உலகில் எம் இளைஞர்கள், இளம்பெண்கள் எதிர்கொள்ளும் வேலையில்லா திண்டாட்டம், திருமண தடைகள், சமூகத்தில் இளம்பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் தொல்லைகள் இவை அனைத்திலிருந்தும் முழுமையான விடுதலை பெற்று ஒளியின் மக்களாக துலங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பரம தந்தையை நோக்கி அமைதியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த மன்றாட்டுக்களை உமது திருமுன் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஜெபத்தை கனிவுடன் ஏற்று நாங்கள் கேட்ட வரங்களையும் எங்களுடைய தேவைகள் எவை என்று நீர் கருதுகின்றீரோ அவற்றையும் எங்களுக்கு தந்து நாங்கள் வாழ்வில் நிறைவை காண உம்முடைய அன்புக்கும் உம்முடைய உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகிர்ந்து வாழும் வரத்தை எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தே. நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். சமத்துவ சோதரனோக்குடனே பொது யுகம் காண்போம் அகத்தினிலே. சமத்துவ சோதரனோக்குடனே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தந்திருப்பெரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஏடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் சந்தியாகப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். அமைதி உரித்தாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எங்கள் மனநலமடையும். கிறிஸ்துவின் தொடர் தலைமை காத்து நிலை வாழ்வழிப்பதாக.
உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியின் இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் அழைக்கவே, துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் அணைக்கவே, துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. இறைவனே இயேசுவே இதயம் எழுந்திடவா. நாதனே நேசனே பாசமாய் நீ வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவர்கள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.